வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஏப்ரல் 7 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. குமரிக்கடலில் மட்டும் கொஞ்சம் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் நிறைந்த காற்று இருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடைந்த ஆந்திரா ஒடிசா தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்தாலும் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் நோக்கி தீவிரமடைந்து நகர இருக்கிறது. இது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரும்பொழுது கொஞ்சம் கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கும். அதாவது ஆந்திர பிரதேச கரைக்கு முதல்ல கிழக்கு காற்றை அதிகப்படுத்தும் 8, 9, 10 தேதிகளில். 8, 9, 10 தேதிகளில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளுக்கு கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வலுவான காற்று வரும். இது வடக்கு நோக்கி நகரும் பொழுது வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக குமரி முனையை தொட்டுக்கொண்டு தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்ட கோடியக்கரை முனை பகுதியை தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி காற்று பயணிக்கும். அதாவது பொதுவாக சித்திரை மாதத்தில் வடக்கு நோக்கி காற்று வீசும். அது இந்த நிகழ்வால் தொடங்குகிறது. இந்த காற்று எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும். 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி இரவிலிருந்தே 9லிருந்தே 10ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சவால் கொடுக்கும் காற்று மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் கோடியக்கரை முனை பகுதிகளில் முதல்ல சவால் நிறைந்த காற்று இருக்கும். 11ஆம் தேதி வடகடலோரம் தெற்காந்திர பகுதிக்கும் சவால் நிறைந்த காற்று தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் வீசக்கூடிய காற்று போல தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து குமரி முனை குமரி கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி டெல்டா மாவட்டத்தின் கோடியக்கரை முனை மற்றும் வடகடலோரம் உட்பட விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும். விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும். வரக்கூடிய 11, 12 ஆகிய 9, 10, 11, 12 தேதிகளில் தொடர்ந்து இந்த காற்று அதாவது 12ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். 13ஆம் தேதி இந்த சிஸ்டமானது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது கரையேறி செயலிழந்து விடும் என்பதனால் 12ஆம் தேதி காற்றோட வேகம் குறையும். மேற்கு திசை காற்று தரை வழி வரும், கடல் வழி வராமல். இதனால் வெப்பசலன இடிமழை பொழிவு ஏற்படுத்துமே தவிர காற்றோட தீவிரம் குறைந்துவிடும். 12ஆம் தேதியிலிருந்து 8லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 8, 9, 10 8, 9ல் கிழக்கு வடகிழக்கு காற்று வடகடலோரம் தெற்காந்திரா ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் இருக்கும். அதனைத் தொடர்ந்து தெற்கிலிருந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக் ஜலசந்தி மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வழியாக 9 இரவிலிருந்து 10, 11, 12 தேதிகளில் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். 12 தேதியில் புதிய காற்று சுழற்சி கிழக்கு சுழற்சி உருவாகி மேற்கு காற்றை வங்கக்கடலோரம் வரை கொண்டு வரும். இதனால் வெப்பசலன இடிமழை பொழிவு தரைப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருக்கும். வங்கக்கடல் அரபிக்கடல் பெரிய காற்று அச்சுறுத்தலை விலகிவிடும். 12ஆம் தேதி விலகிவிடும். ஆக 8, 9, 10, 11 மட்டும் அச்சுறுத்தும் காற்று. இதில் 9, 10, 11 வங்கக்கடலோரம். பிற நாட்களில் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று இன்றிலிருந்தே இருந்து கொண்டு தான் இருக்கும். சவால் நிறைந்த ஒரு கடல் தொழிலாக வரக்கூடிய 9, 10, 11 தேதிகளில் மன்னார் வளைகுடாவின் காற்று அமைக்கும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களாக இடிமழை கனமாக பொழிந்து வருகிறது. நேற்றைக்கும் பரவலான இடிமழை பொழிவு இலங்கையில். இப்போ கூட இலங்கைக்கு தெற்கே கடற்பகுதிகளில் இடிமழை கனமாக பொழிந்து வருகிறது. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மதியம் மாலையில் இரவில் அதாவது 3 மணிலிருந்து 2:30 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்குள்ளே இலங்கையில் ஆங்காங்கே இடிமழை பொழிவு இருக்கும். இடிமழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அதிக வாய்ப்பு 7 மணி வரைக்கும், அதாவது மதியம் மாலை மட்டும் இடிமழை கண்டிப்பாக இருக்கும்.
நேற்றே பரவலாக கொடுத்தது இன்றைக்கும் பரவலாக கொடுக்க இருக்கிறது. இப்படி நாளைக்கும் கொடுக்கும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி கொஞ்சம் கம்மியான தீவிரம் குறைந்திருந்தாலும் கிழக்கு திசையிலிருந்து மேற்கே காற்று குவித்து அதாவது பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதியை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். வரக்கூடிய 9, 10 தேதிகளில் 8, 9 தேதிகளில் 10, 11 காற்றோட திசை மாறிடும். தென்மேற்கு திசையிலிருந்து தெற்கு திசையிலிருந்து இலங்கை கடந்து பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா குமரிமுனை மற்றும் கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு இலங்கை தரையேறி காற்று கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும். இதனால் தெற்கு திசையில் தென்மேற்கு பருவமழை போல் கொழும்பு காலி இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் மழை தொடர்ந்து தினசரி தெற்கு திசையிலிருந்து தென்மேற்கு பருவமழை போல் இடிமழை பொழிவை கொடுக்கும். பெரிய அளவிலே கொட்டி தீர்த்திராது. பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. லேசான மிதமான மழைப்பொழிவாக வரக்கூடிய 10, 11, 12, 13 தேதிகளில் அமையும். இலங்கைக்கு தெற்கு திசையிலிருந்து 12ஆம் தேதியிலிருந்து உறுதியாக 11, 12, 13, 14, 15 தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு பருவமழை போல் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக தொடர்ந்து இந்த அமைப்பு இப்படி இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை. பெயரளவில் தான் மழை. நல்ல மழைன்னா மீண்டும் 21ஆம் தேதி தொடங்குது. 21, 22 ஏற்கனவே சொன்னதான். 2, 12, 21, 22 மே 2, மே 12, மே 22 வரைக்கும் கூட மழை இருக்குது. நிகழ்வுகள் நாட்கள் இவையெல்லாம் மாதத்திற்கு 3 நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சாதாரண நிகழ்வு 1, மீத 2 நிகழ்வு வலுவாக மாதத்துக்கு 2 இருக்கும். இதில் ஏப்ரலுக்கு ஒரு 2, மேக்கு ஒரு 2 இருக்கும். கண்டிப்பாக மேலே கூடுதல் மழை இருக்குங்க. ஏப்ரலை விட ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது. ஸ்ட்ராங்காக ஒரு மண்டலம் புயல் கூட உருவாகலாம். புயல் உருவானால் அது மழை தந்துவிட்டு விலகி போயிடும். நேரடியாக தாக்குதலை கொடுக்காது. புயலாக உருவானது ஆந்திர பிரதேசம் போயிடும். அதற்கு முன்பு தாழ்வு நிலை பகுதி மண்டலமாக உருவாகும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் தொலைவில் இருந்து கொண்டு. இப்படிப்பட்ட மழைகளும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும். தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல். பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொழும்பு காலி பகுதியில் மட்டும் மழை கொடுக்கும். புத்தளம் பகுதியெல்லாம் யாழ்ப்பாணம் பகுதியில் காற்றை கொடுக்கும். இந்த வருஷம் காற்றும் இருக்கும், மழையும் இருக்கும். எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் இந்த வருஷம். ஆக தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல். மே 31ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் கேரளாவில் தொடங்கினோம். அதுக்கு முன்பே கேரளாவில் தொடங்கினோம். அதாவது 28, 29, 30 தேதிகளில் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம். கேரளாவில் அதுக்கு அடுத்த நாட்களில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறிலிருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.